ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹரிஷ் கிச்சன். இது வரைக்கும் நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இது மூலமாக நான் போடுற அப்கமிங் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும். வாங்க நம்ம சேனலுக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னதுன்னா சிம்பிளான மோர் குழம்பு. வாங்க எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். தேவையான பொருட்கள் என்னன்றதை பார்த்துடலாம். கடலைப்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன், துவரம்பருப்பு 3 டேபிள் ஸ்பூன், ஜீரகம் 1 டீஸ்பூன், 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துடலாம். கடுகு, கருவேப்பிலை, ஒரு வத்தல் எடுத்திருக்கேன், பெருங்காயத்தூள் எடுத்திருக்கேன், வெண்டைக்காய், தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறம் தேங்காய் எண்ணெய் 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். மோர் மிக்சியில் அடித்து வச்சது ஒரு அரை பவுல் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, ஜீரகம், பச்சை மிளகா இது நாளையும் நல்லா மிக்சியில் ஊற வச்சு பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எப்படி செய்கிறதுங்கிற பார்ப்போம். 3 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கிறேன். ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் கடுகு போட்டுக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போது கருவேப்பிலை ஆட் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் வத்தல் 1 எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, அதை போட்டுக்கிறேன். இது கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காய், அதை இதோடு ஆட் பண்ணிக்கிறேன். வெண்டைக்காய் நல்லா வதங்கணும். வெண்டைக்காய் ஆப்ஷனல் தான். வெண்டைக்காய் இல்லாமையும் இந்த குழம்பு வைக்கலாம். அது வெண்டைக்காய் பிடிக்காதவங்க சௌ இந்த மாதிரி காய்கள் ஏதாவது சேர்த்துக்கலாம். வெண்டைக்காய் நல்லா வதங்கட்டும். மோர் குழம்பு நம்மளுக்கு ஹீட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் இது சாப்பிடுவோம். எப்போ வேணாலும் செஞ்சு சாப்பிட்டுக்கிற உணவு தான் இது. அதுவும் இந்த சம்மர் சீசனுக்கு இது ரொம்ப ஏற்ற உணவு தான். யார் வேணாலும் செய்யலாம், பேச்சுலர்ஸ் கூட செஞ்சிடலாம். இது குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் தான் தேவைப்படும். அந்த ஊற வைக்கிறோம் இல்லையா, கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு ஊற வைக்கிறதுக்கு மட்டும்தான் ஒரு 15 to 20 மினிட்ஸ் தேவைப்படும். அப்படி ஊற வைக்கிறதுக்கு கூட உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா சுடு தண்ணியில் ஒரு 2 நிமிஷம் வச்சு கொதிக்க வச்சிங்கனாவே சீக்கிரமாக ஊறிடும். அப்புறம் எடுத்து நீங்கள் மிக்சியில் அரைச்சிக்கலாம். இப்போ வெண்டைக்காய் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நான் அந்த அரைச்சி வச்சுருந்தேன் இல்லையா, அந்த பேஸ்ட்டை மோரோடு கலந்து வச்சுருக்கேன். அதை அப்படியே இதோட ஆட் பண்ணிடுறேன். சிம்லேயே அடுப்பை வச்சுக்கோங்க. அவ்வளோதான். பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கிறோம் இதோட. அதுக்கப்புறம் உப்பு ஆட் பண்ணிக்கிறோம் தேவையான அளவு. அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு ஆட் பண்ணணும். அந்த கலருக்காக நான் ஆட் பண்ணுறேன். வேணுன்றவங்க போட்டுக்கலாம், வேணாம் அப்படின்றவங்க விட்டுறலாம். நல்லா கிளறி விட்டுருங்க. இது ரொம்ப கொதிக்கணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. லைட்டாக நுர பொங்கி வந்ததுமே ஆஃப் பண்ணிடலாம். சில பேர் இதை கடலை மாவு யூஸ் பண்ணியும் செய்வாங்க. அதை விட இந்த அரைச்சி செய்கிறது ரொம்ப டேஸ்ட்டாகவும் ஈஸியாகவும் இருக்கும். லைட்டாக நுர பொங்கி வரணும். நுர பொங்கி வந்துருச்சு அப்படின்னா நம்ம அந்த தேங்காய் எண்ணெய் லாஸ்ட்டாக ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ அந்த சைட்லலாம் நுர பொங்கி வர ஆரம்பிச்சிடுச்சு பார்த்தீங்களா. இந்த மாதிரி இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக அந்த தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன்.
அது ஒரு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். அதுக்காக தான் தேங்காய் நான் ஃபைனலாக ஆட் பண்ணுறது. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். லைட்டாக ஒரு கிளறிட்டு வேறு ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இப்போது சூப்பரான சுவையான மோர் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.